ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் 2 டேஸாக எனக்கு எப்படி போயிருந்துச்சு அப்படி தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கப்பாங்க. விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் சண்டே வந்து நான்வெஜ்லாம் எதுவும் எடுக்கவே இல்லை. அந்த அன்னைக்கு வந்து சஷ்டி அப்படின்றனால எதுவும் எடுக்கலைங்க. நான் வந்து சஷ்டி விரதம் வந்து இருக்கலை. பட் வந்து அந்த தாத்தா இறந்தனால 1 இயருக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி சஷ்டி விரதம் இருக்க மாட்டேன். கார்த்திகளுக்கு மட்டும் வந்து ஃபாஸ்டிங் இருந்து சாமி கும்பிட்டு வருவேன். சரி, இந்த வாட்டி வந்து கரெக்டாக சண்டேவும் வந்துருந்துச்சு. சரி, எடுக்க வேணாம் அப்படின்னு எனக்கும் தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் நான்வெஜ்ஜு பெருசாக எடுக்கலை. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, ஓகே, அப்படியே டேவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஈவினிங்க்கு மேலே முடிஞ்சால் வந்து ஆதிமுருகன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மணி ரெஸ்ட்டு டியூட்டிலேருந்து வருவார். வரையிலே இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஏதாச்சும் வெஜிடபிள் பிரியாணி மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டாங்கன்னா, ஆஃப்டர்நூனுக்கு ஏதாச்சும் மஷ்ரூம் பேக்கெட் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு ஒரு பிரியாணி மாதிரி வந்து பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கேன். சரி, பார்க்கலாம். பாப்பாவுக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னு சொல்லி 2 நாள் லீவு. ஆனால் ரிக்வீனுக்கு வந்து சண்டே மட்டும்தான் லீவு. வந்து எக்ஸாம் வந்து போயிட்டு இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம். இன்றைக்கி வந்து மணியை ப்ராங்க் பண்ணுறதுக்காக ரித்வினையும் மகிழினியும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, என்ன என்ன ஏய், அங்கிட்ட எடுக்கிற இல்லை, இந்த பிளாஸ்டிக் பல் செட்டு மாதிரி ஒன்று விற்றுருக்கும் போலங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ரித்வின் வந்து இன்றைக்கி அப்பாவை நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால், மகிழினி உடனே நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தார். அதை வச்சு பட்டாணி இதெல்லாம் போட்டு வந்து பிரியாணி மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அதை வந்து பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த அன்னைக்கு சண்டே அதுவுமா வந்து இன்றைக்கி மகிழினி கிட்ஸ் எல்லாம் ஃபுல் ஒர்க்கு இங்கே மணிக்கு. ஆடி சேல்ஸு நம்ம பேஜில் மட்டும் இல்லைனா எப்படிங்க? ஸோ அதனால் ஆடி ஆஃபர் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இல்லாமல் புது கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆடி ஆஃபரில் வந்து கொடுத்துருக்கோம். நான் ஃபோட்டோஸ் வேணால் வீடியோவோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணுறேன். நான் ஃபீடிங் மேக்ஸிலே நெக்ஸ்ட்டு நியூ கலர்ஸ் அரைவல் பண்ணியாச்சு. MahiClothing.in வெப்சைட்டை ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி கூட பாருங்கள். பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து நான் மண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். பிள்ளைங்க மணி எல்லாருமே வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக 10 o'clock மேலே தான் இந்த விலாகே வந்து கண்டினியூ பண்ணி எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல் ஹவுஸ் க்ளீனிங் ஒர்க்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணுறேன். சரியான வேலை அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஃபுல்லாக மகிழினி கிட்ஸ் வேறு நேற்றே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நீ வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ வந்து மேலே பேக் பண்ணி முடிச்சாச்சு. வந்திருக்க ஆர்டர்ஸை வந்து ஒரு 3 o'clock மேலே போய் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிக்கணும். பின்னாடி பார்த்தீங்கன்னா துவைக்கிறக்கே அம்பிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கிச்சனும் அப்படியே. சரி, ஓகே, எனக்கு இந்த டே எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். வாஷ் பண்ணுறதுக்கு, மிஷினில் போடுறதுக்கு போர்வை எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். மிஷின்லேயே ஃபஸ்ட்டு வந்து லோட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டு கீழே வந்து கிச்சன் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அந்த ஒர்க்கை முடிக்கிறவங்குள்ள மிஷினில் துணியும் வந்து நார்மல் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிடுவாங்க. எவ்வளோ தான் அந்த டேபிள் சுத்தம் பண்ணாலும் டேபிளில் இருக்க டஸ்ட்டு வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிள்ளைங்க வந்து ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க, படக்குன்னு டேபிளே வச்சிட்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மகிழினி அவளோட பொம்மையை வச்சு ஏதோ ஒன்று கூத்து பண்ணி விட்றா. ஸோ இன்றைக்கி வந்து பொறுமையாக எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சு வச்சிடணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா பார்த்து வேணுன்றதை மட்டும் பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி இருந்தே டைம் வந்து ஒரு 11 o'clock ஆயிடுச்சுங்க இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறதுக்கே. வீடுமே லைட்டாக வந்து ஒற்றை அடித்து தான் வந்து கூட்டி விட்டுட்டுருந்தேன். ரித்வினோட புக்ஸ் தாங்க எக்கத்துப்பா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பழைய புக்ஸ் எல்லாம் ரஃப் நோட்டுக்கு போடுறதுக்கு பாதி நோட் எடுத்து கொடுத்து விட்டுட்டேன். அதுலேயும் பாதி பேப்பராக கிழிச்சு கப்பல் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டை ஒரு நாளைக்கு குறைஞ்சது அவ்வளோ டஸ்ட்டை வந்து போட்டு விட்டுறான். கிச்சனை பார்த்தா அதுக்கு மேலே மயக்கம் வருது. சரி, கையோடு வந்து ஒவ்வொன்றா முடிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இருந்து பாத்திரத்தை எல்லாம் விளக்கி வச்சுட்டு கிச்சனுக்கு அடியில் இருக்கிறத ஒரு தடவை நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாப்பு போட்டு ஒரு தடவை வந்து விளச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்.
கண்டிப்பா மேக்ஸிமம் இருக்க எல்லா லேடீஸுமே வந்து ஏதாச்சும் ஜாப்புக்கு அந்த மாரிலாம் போற லேடீஸா தான் இருப்பீங்க. உங்களுக்குலாம் பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃபே பண்ணணும். ஏன்னா, நான் வீட்லருந்து தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டுருக்கோம். அதுக்கே வந்து எங்களுக்கு டைம் பத்த மாட்டேங்குது. ஒர்க் போயிட்டு பண்றவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே கஷ்டம் தான்டா அப்படின்ற மாரி இருந்துச்சு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் போட வேண்டிய வேலை வேறு இருந்துச்சு. அதையும் முடிச்சுட்டு டைம் பார்த்தீங்கன்னா 3:00. இன்னும் லன்ச் சாப்பிடல. இனிமேல் தான் சாப்பிட்டு இன்னும் நம்ம நார்மல் தமிழ்நாடுக்குள்ளே பேக் பண்ண வேண்டிய கொரியரை பேக் பண்ணணும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டை பார்க்கையில தான் அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு 20 டேஸ் ஆச்சுங்க நான் ஹவுஸ் கிளீனிங் ஒர்க் பண்ணி டீப் கிளீனிங் அதான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சு வேணும் வேணான்ற திங்ஸ்லாம் ஒதுக்கி விட்டுட்டு பண்ணுறதுக்கு 3:15க்கு மகிழினி வந்துட்டா. ஸோ வந்து பாப்பாவையும் கூட்டிகிட்டு வந்துட்டு நானும் உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அம்மா வந்து பாப்பாவை தூங்க வச்சுக்குவாங்க. நானும் மகிழினி கிச்சனில் போய் இருக்கிறத பேக் பண்ணி எல்லாம் வச்சுட்டு கீழே வந்தேன். ஒரு 5:50 இருந்துச்சு. கையோட இன்றைக்கி இம்புட்டு வேலை செஞ்சோம். விளக்கு பருத்துனா மட்டும்தான் இன்னும் எனக்கு ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லாக இருக்குண்டான்னு சொல்லிட்டு தான் விளக்கு பருத்த வைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோடய விளக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முருகர் கோயிலில் பழனியில் வாங்கின விளக்கு. தங்கத்தேர் இழுத்தா வந்து விளக்கு, டிஃபன் பாக்ஸு, அது கூட அந்த ஒரு வேட்டி சட்டை இதெல்லாம் மாலை இதெல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. 2017 நாங்கள் வந்து தங்கத்தேர் வந்து மேலே இழுத்துருந்தோம். அப்போ வந்து கொடுத்துருந்த விளக்கு சாரி 17ன்னு சொல்லிட்டேன், 15ன்னு நினைக்கிறேன். அந்த விளக்கு வந்து அம்மா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து வேறு விளக்கு தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால முருகர் விளக்கு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பயுமே இந்த விளக்கில் வந்து எனக்கு சாமி கும்பிட்டு தீபம் ஏற்றிலாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, இல்லை நானும் மணியை சின்னதாக ஏதாவது சண்டையே போட்டிருந்தாலும் கொஞ்சம் நான் வந்து இந்த சாமி அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ஆள். அதனால் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து அத்தையோட விளக்கு. 2யுமே நீட்டாக வந்து எல்லாம் கழுவி சந்தன குங்குமம்லாம் வச்சு இன்றைக்கி வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. ஸோ ரொம்பவுமே மைண்ட் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணேன். பிள்ளைங்களையுமே சாமி கும்பிட உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து கையோட ஹோம் ஒர்க்கே எழுதிருங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி எழுத வைக்க போகிறேன். ருத்வீனை வந்து டியூஷன்லாம் அனுப்பலை. ஆனால் வீட்டு பக்கத்தில் கிருஷ்வா, கவின் இவங்கெல்லாம் டியூஷன் போகிறத பார்த்துட்டு நானும் டியூஷன் போவாமான்னு கேட்டேன். அதெல்லாம் வேணவே வேணாம், உன்னை நான் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்குவேன் தம்பி அப்படின்னு சொல்லி தான் உட்கார வச்சேன். மகிழினி இருந்துட்டு அவன் அங்கே போனாலும் பேசிகிட்டே தான்மா இருப்பான், நான் தான்மா குட் கேலாக எழுதிட்டே இருப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி பாப்பா, நீ ரொம்ப நல்ல பிள்ளை தான் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் இருந்திருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம வந்து புதுசாக வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா வெப்சைட்டில் இப்போ ஆடி சேல்ஸும் வந்து போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.